தற்பொழுது ஒரு அண்மை செய்தி. அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவிற்கு அனுப்பிய திருப்பதி லட்டில் மாமிச கொழுப்பு கலக்கப்பட்டிருந்ததா என்ற கேள்வியில் எழும்பியிருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவிற்கு அனுப்பிய திருப்பதி லட்டில் மாமிச கொழுப்பு கலக்கப்பட்டிருந்ததா என்ற கேள்வி எழும்பியிருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். திருப்பதி லட்டில் மாமிச கொழுப்பு கலக்கப்பட்டிருப்பதாக தற்போது பேசப்பட்டு வரும் நிலையில் அயோத்தி ராமர் கோவிலுக்கு அனுப்பிய திருப்பதி லட்டில் மாமிச கொழுப்பு கலக்கப்பட்டிருந்ததா என்ற கேள்வி எழும்பியிருக்கிறது. அயோத்திக்கு 300 கிலோ லட்டு பிரசாதம் அனுப்பியதை குறிப்பிட்டு ராமர் கோவில் தலைமை அர்ச்சகர் ஆச்சாரியா சத்யேந்திர தாஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைகிறார். வணக்கம் யோகேஸ்வரன், விவரம். ஆந்திர பிரதேச மாநிலம் திருமலா திருப்பதி திருக்கோவில்ல பக்தர்களுக்கு வழங்கப்பட்ட லட்டு பிரசாதத்துல மாமிச கொழுப்பு கலக்கப்பட்டதாக அம்மாநிலத்துடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பரபரப்பான குற்றச்சாட்டை வெளியிட்டதற்கு பிறகாக இந்த விவகாரம் என்பது தொடர்ச்சியாக பூதாகரமாகிக் கொண்டே இருக்கிறது. உதாரணத்திற்கு அயோத்திக்கு குறிப்பாக திருப்பதியிலிருந்து லட்டு வழங்கப்பட்டதாக விவகாரங்களாக இருக்கட்டும், குறிப்பிட்ட திருமலா திருப்பதி திருக்கோவிலுக்கு எந்தெந்த நிறுவனங்கள் நெய் பொருட்களை வழங்கியிருந்தார்களோ அந்த குறிப்பிட்ட நிறுவனங்களுடைய நெய் பொருட்கள் அனைத்திலுமே இது போன்ற விலங்குகளுடைய கொழுப்பு பயன்படுத்தப்பட்டதா என்ற ஒரு கேள்வியும் தற்போது சமூக வலைதளங்கள்ல விவாத பொருளாக மாறி இருக்கிறது. இந்த நிலையில்தான் நடப்பாண்டு ஜனவரி 22ஆம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்ற போது அதுல 8000க்கும் மேற்பட்ட சிறப்பு விருந்தினர்கள் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார்கள். இதுல பங்கேற்ற அழைப்பாளர்களுக்கு திருமலா திருப்பதி திருக்கோவிலிருந்து கொண்டு செல்லப்பட்ட கிட்டத்தட்ட 300 கிலோ லட்டுகள் தான் பிரசாதமாக வழங்கப்பட்டதாக அப்போது செய்திகள் எல்லாம் தகவல் வெளியானது. இந்த நிலையில் தான் தற்போது திருமலா திருப்பதியில் பக்தர்களுக்கு விநியோகிக்கப்படக்கூடிய லட்டுவில் கலக்கப்பட்ட நெய்யில் மாமிச கொழுப்புகள் இருப்பதாக இந்த சர்ச்சைகள் என்பது எழுந்திருக்கக்கூடிய நிலையில அயோத்தி கோவில் கும்பாபிஷேகத்தின் போது வழங்கப்பட்ட லட்டிலும் இந்த கொழுப்புகள் கலக்கப்பட்டதா என்பது குறித்தான சர்ச்சைகள் மீண்டும் மிகப்பெரியதாக உருவெடுத்திருக்கிறது. உதாரணத்திற்கு அயோத்தி ராமர் கோவில்ல ஜூன் 22ஆம் தேதி அயோத்தி கும்பாபிஷேக விழாவின் போது பக்தர்களாக வந்திருந்த சிறப்பு அழைப்பாளர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த பிரசாத பைகள்ல லட்டும் வழங்கப்பட்டிருந்தாகவும் இந்த லட்டுவில் உண்மையிலேயே மாமிச கொழுப்பு கலக்கப்பட்டிருந்தால் அது ஒட்டுமொத்த புண்ணியத்தன்மையை சீர்குலைக்கக்கூடும் என்று அயோத்தி கோவிலினுடைய தலைமை அர்ச்சகர் ஆச்சாரியா சத்யேந்திர தாஸ் தற்போது அதிருப்தி தெரிவித்திருக்கிறார். மிக முக்கியமாக அயோத்தியினுடைய புனித தன்மை என்பது பல நூறு ஆண்டுகளாக காக்கப்பட்டு வருகிறது. இப்படியான ஒரு சூழல்ல அயோத்தியினுடைய முக்கிய நிகழ்வான கும்பாபிஷேக நிகழ்வின் போதே இது போன்ற லட்டுக்கள் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தால் அயோத்தியுடைய புனித தன்மை பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்க கூடும். எனவே இது குறித்து உயர்மட்ட விசாரணை நடத்தி அயோத்தியில ஜனவரி 22ஆம் தேதி கும்பாபிஷேக நிகழ்வின் போது வழங்கப்பட்ட லட்டுவில் திருமலா திருப்பதி தயாரித்திருக்கக்கூடிய அந்த லட்டுவில மாமிச கொழுப்பு கலக்கப்பட்டிருக்கிறதா என்பது குறித்து உரிய விசாரணை நடத்த ஆய்வு முடிவுகளை பொது வெளியிடப்பட வேண்டும் என்பதால் தலைமை அர்ச்சகர் சத்யேந்திர தாஸ் தெரிவித்திருக்கக்கூடிய முக்கியமான கருத்தாக இருக்கிறது. ஆனால் இது குறித்து அயோத்தி அறக்கட்டளை நிர்வாகம் தரப்பிலிருந்து ஒரு விளக்கத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கான காரணம் இந்த செய்திகள் தொடர்ச்சியாக பரவலாக சமூக வலைதளங்கள்ல விவாதத்திற்கு உள்ளாகி வரக்கூடிய நிலையில அயோத்தி கும்பாபிஷேகத்தின் போது கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்களுக்கு அயோத்தி அறக்கட்டளை தரப்பில் இருந்து ஏலக்காய் உள்ளிட்ட நறுமண பொருட்கள் அடங்கிய அந்த பிரசாதங்களை மட்டுமே நாங்கள் வழங்கியிருந்தோம். மாறாக திருப்பதியிலிருந்து கொண்டு வரப்பட்டிருந்த லட்டு நாங்கள் பிரசாதமாக வழங்கப்படவில்லை என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அயோத்தி நிர்வாகத்திற்குள்ளே 2 முரண்பட்ட கருத்துக்கள் என்பது அடுத்தடுத்து வெளிவந்திருக்கக்கூடிய நிலையில இது குறித்து விரிவான விசாரணை நடத்தி அயோத்தியுடைய புனிதத்தன்மையை காட்டக்கூடிய வகையில் முழு விசாரணை நடத்தி அதனுடைய அறிக்கையை பொது வெளியிடப்பட வேண்டும் என்று அயோத்தி கோவிலினுடைய தலைமை அர்ச்சகர் சத்யேந்திர தாஸ் தற்போது செய்தி ஊடகங்களுக்கு பேட்டி அளித்திருப்பது இந்த விவகாரத்துல முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்க முடிகிறது. யோகேஸ்வரன், இந்த விவகாரம் தொடர்பான விரிவான தகவல்களுக்கு நன்றி.